ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஜெனி டாட்டடாய் ஜெனி வந்து தோசை சுடுது. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்னென்னு டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசையும், அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா வந்து கொஞ்சம் மிஞ்சிருச்சு. அதை தான் நாங்கள் தோசைக்கு ஊற்றி சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நாங்கள் வந்து சாட் மசாலா தோசை வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் போட போகிறோம். நல்லா தோசை இப்படி ஊற்றிட்டு சாட் மசாலாவை அப்படியே பரவலாக தூவி விடணும். இதிலே வந்து நம்மளுக்கு காரம், உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். சாட் மசாலா யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். லைட்டாக அப்படி மேலே அப்படியே அந்த சைடு இப்படி தூவி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம பரட்டி போட்டு எடுத்துடலாம். சாட் மசாலா தோசை ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டிஃபன் சாட் மசாலா தோசை ப்ளஸ் உருளைக்கிழங்கு குருமா. இதுதான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜெனி வந்து தோசை சுடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒவ்வொரு தோசையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹோட்டல் கடையில் சுடுற மாதிரி அழகாக நல்லா பெருசாக பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது. ஐயோ, நான் பிச்சுட்டேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா நைஸாகவும் இருக்குது பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக சுடுவா. அதனால் எங்கள் வீட்டில் தோசை வந்து சுடணும், ஜெனி தான் சுட சொல்லுவோம். சாட் மசாலா தோசை தான். எத்தனை பேருக்கு சாட் மசாலா தோசை சுட்டு சாப்பிட்ருக்கிறீங்க, அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.